இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். கடவுளுடைய வார்த்தையானது யோனாவுக்கு வருகின்றது. அந்த இறை வார்த்தையை நினிவே நகர் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் சொல்லுகின்றார். இந்த நினிவே நகரிலே வாழுகின்றவர்கள் யார் என்றால் அசிரியர்கள். அசிரியர்களுடைய தலைநகரம்தான் நினிவே. இந்த அசிரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகவே ஆகாத ஒன்று. இருவரும் எதிரிகளாக இருந்த காலகட்டம். ஆனால் கடவுள் தான் யூதர்களுக்கு மட்டும்தான் கடவுள் என்பதை காட்டாமல் அனைவருக்குமே கடவுள், எல்லோருமே வாழ வேண்டும் என்பதற்காக என்று யோனா என்ற இறைவாக்கினரை யூதர்கள் அல்லாது அசிரியர்களாகிய நினிவே நகர்களுக்கு அனுப்பி அவர்களை மனமாற சொல்லுகின்றார். எனவே யோனா நினிவே நகருக்கு செல்லுகின்றார். அந்த நினிவே நகர் முழுவதையும் சுற்றி வர வேண்டும் என்றால் 3 நாட்கள் ஆகும். ஆனால் யோனா ஒரே நாளிலே இந்த நினிவே நகர் முழுவதையும் சுற்றி வந்து பிறகு என்ன செய்கின்றார்? கடவுள் கொடுத்த அந்த எச்சரிக்கை இறைவார்த்தையை நினிவே நகர் மக்களுக்கு அறிவிக்கின்றார். இதோ நீங்கள் மனம் மாறவில்லை என்றால் இறைவன் உங்களை அழித்து விடுவார் என்ற கடவுளுடைய எச்சரிக்கை செய்தியை நினிவே நகருக்கு மக்களுக்கு அறிவிக்கின்றார். இந்த செய்தியை கேட்டவுடனே அரசன் முதல் அரசவையில் இருக்கின்ற அனைவரும், எல்லா மக்களும், கால்நடைகளும் உண்ணாமல் நோன்பிருந்து இறைவனிடத்திலே தங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றார்கள். இவர்களுடைய மனமாற்றத்தை கண்ட கடவுள், அவர்களை அழிப்பதாக நினைத்த கடவுள் அழிக்காமல் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளுகின்றார், அவர்களை ஆசிர்வதிக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தியிலே அங்கிருந்த எல்லா மக்களுக்கும் மனம் மாற வேண்டும் என்ற செய்தி அறிவிக்கின்றார். ஆனால் யாரும் மனமாற தயாராக இல்லை. எனவேதான் அவர் சொல்லுகின்றார், இதோ இந்த நினிவே நகர் மக்கள் கடைசி காலத்தில் எழுகின்ற பொழுது அவர்கள் உங்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் நினிவே நகர் மக்களுக்கு யோனா நற்செய்தி அறிவித்த பொழுது யூதர்கள் அல்லாத அவர்கள் கடவுளை நம்பி அவருடைய செய்தியை நம்பி மனமாறினார்கள். ஆனால் நீங்கள் நான் இந்த நற்செய்தி அறிவித்தும் கூட மனமாறாமல் இருக்கின்றீர்கள், அதனால் கண்டனத்திற்கு உரியவர்கள் என்று சொல்லுகின்றார். இன்றைய வழிபாடானது நம் ஒவ்வொருவரையும் மனமாறியவர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றது. கடவுள் ஒருபொழுதும் தீயவர்கள் அழிந்து போக வேண்டும் என்பதெல்லாம் விருப்பப்படுவது அல்ல. மாறாக தீயவர்கள் மனமாறி வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக கடவுள் சொல்லுகின்றார். 33வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லுகின்றார், இதோ என் மக்களிடத்திலே சொல், என் மீது ஆணையாக என்று சொல்லிவிட்டு கூறுகின்றார், தீயவர்கள் அழிந்து போக வேண்டும் என்பது எனது விருப்பம் அன்று, மாறாக அவர்கள் தங்களுடைய தீய வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதை எனது விருப்பம். எனவே இஸ்ராயேலை நீங்கள் ஏன் சாக வேண்டும், மனமாறி வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆக இறைவன் ஒருபொழுதும் பாவிகள் அழிய வேண்டும் என்பதெல்லாம் விருப்பப்படுவதல்ல. மாறாக பாவிகளாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பாவங்களை எல்லாம் தீய வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு மீண்டும் இறைவனிடத்திலே வந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. கடவுளால் மன்னிக்க முடியாத பாவம் என்பது கிடையவே கிடையாது. நாம் எப்பொழுது அவரிடத்திலே முழு மனதோடு அவரிடத்திலே வருகின்றோமோ அப்பொழுது இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இன்றைய நற்செய்திக்கு முன்பாக இருக்கின்ற வாழ்த்தொழிலும் நாம் அதை தான் வாசிக்க கேட்டோம். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடத்திலே திரும்பி வாருங்கள் என்ற கடவுளுடைய அறைகூவல். அதே நேரத்தில் அவர் சொல்லுகின்றார், கடவுள் அருள் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர். நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு நான் உம்முடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்று அவரிடத்தில் நாம் திரும்பி வருகின்ற பொழுது இறைவன் அருள் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், நம்முடைய பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 39 முதல் உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கின்றார். சிலுவையிலே அப்பொழுது அவருக்கு வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் 2 கல்வர்கள் சிலுவையிலே அறையப்படுகிறார்கள். அதிலே ஒரு கல்வன் சொல்லுகின்றான், இதோ
நீ இறைமகன் என்றால், இயேசு என்றால், கடவுளுடைய பிள்ளை என்றால், இதோ நீர் இங்கிருந்து கீழே இறங்கி வாரும், உன்னை காப்பாற்றிக் கொள்ளும், எங்களையும் காப்பாற்றும் என்று சொல்லுகின்றான். இவ்வாறு சொல்லி ஆண்டவர் இயேசுவை இகழுகின்றான். அந்த நேரத்திலே மற்றொரு கள்வன் சொல்லுகின்றான், நீ ஏன் இவ்வாறு சொல்லுகின்றாய்? இதோ நாம் இந்த தண்டனைக்கு உரியவர்கள், நம்முடைய செயல்களுக்கு ஏற்ப நாம் இந்த தண்டனையை பெறுகின்றோம். நாம் பாவிகள், நாம் பாவம் செய்தோம், இந்த தண்டனையை பெறுகின்றோம். ஆனால் அவர் இந்த தண்டனைக்கு உரியவர் அல்ல, நீ ஏன் அவரை இகழ வேண்டும் என்று அந்த மற்றொரு கள்வனை அவன் இகழ்ந்துவிட்டு ஆண்டவர் இயேசுவிடத்தில் சொல்லுகின்றான், இதோ நீர் விண்ணரசில் உமது ஆட்சியோடு வருகின்ற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றான். தன்னுடைய தவறுக்காக வருந்தி நீர் விண்ணரசிலே ஆட்சியோடு வருகின்ற பொழுது என்னை நினைவில் கூறும் என்று சொல்லுகின்றான். உடனே ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொல்லுகின்றார், இதோ இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று. அவர் சொல்ல கிடையாது, என்னன்னு இத்தனை வருஷமா பாவம் செஞ்சுட்டே இருந்தேன், இப்போ சாபத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்குற, நான் அவனுடைய பாவத்தை மன்னிக்கணும், மன்னிக்க முடியாதுன்னு சொல்லவே கிடையாது. கடைசி நேரத்திலே மனமருந்தி என்னுடைய பாவங்களை மன்னியும் என்ற அந்த மனிதன் கேட்கின்ற பொழுது கடவுள் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, இதோ இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்பது மட்டுமே தவிர, ஏன் இத்தனை வருடங்கள் பாவம் செய்தாய், இத்தனை வருடங்களுடைய தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்பதெல்லாம் அவருடைய கேள்வி அல்ல. மாறாக நீ திருந்து விட்டாய், என்னுடைய மகன் இன்றே நீ என்னோடு என் வான்வீட்டில் இருப்பாய் என்பதுதான் இறைவனுடைய பதிலாக இருக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது போன்று லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 7வது வசனத்திலே, மனமாற தேவையில்லாத 99 நீதிமான்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனமாறியே ஒரு பாவியை குறித்து விண்ணரசிலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லுகின்றார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவ வழிகளை எல்லாம் விட்டுவிடுகின்ற பொழுது இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றார், விண்ணுலகிலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகின்றது. நாம் பாவம் செய்கின்ற பொழுதெல்லாம் இறைவன் அங்கே வருத்தப்படுகின்றார், துன்பப்படுகின்றார். எனவே நம்முடைய வாழ்விலே நாம் நம்முடைய பாவ வழிகளையும் தீய வழிகளையும் விட்டுவிட்டு நாம் இறைவனுடைய பிள்ளைகளாக மனம் திரும்பி வாழுவோம். விண்ணுலகிலே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும், நமக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமீன்.